ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஜாக் குருவி கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் 2ஓட கேம் ப்ளே தான். ஐஸ்கிரீம் 1ஓட கேம் ப்ளே போட்டு 2 வருஷம் ஆச்சு. சரி, கேம் ப்ளேக்குள்ளே போகலாம். நார்மல் மூடே கொடுத்து ஓப்பன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, கேம்குள்ளே வந்தாச்சு. இந்த பெட் ஸ்ப்ரெட் எடுத்து கயிறாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவன் வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்களாம், அதனால் அவனால் டோர் வழியாக வெளில போக முடியாது. சரி, இந்த ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கிட்டு கீழே இறங்குவோம். கயிறில் இறங்குற பழக்கம் இல்லை, எகிரி குதிக்கிற பழக்கம் தான். எகிரி குதிச்சாச்சு. இப்போ இங்கே போய் இங்கே மேப் இருக்குது, அந்த மேப்பை முதல்ல எடுத்துப்போம். அந்த கம்பி பையன் வேறு என்ன பண்ணுறான்னு தெரில, வந்துட போகிறான். கதவு திறந்து போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாலுக்கு போவோம். அது போகிற நேரத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியலங்க. அப்புறம் போயிட்டு இங்கேயே நிற்கிறான் கம்பி பையன். நம்ம போய் கதவு திறந்து ப்ளையர்ஸ் எடுக்கணும். அங்கே உள்ளே போய் ட்ராக்குள்ளே டூல் பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே இதாக கிடச்சிருச்சு ப்ளையர்ஸு. கம்பி பையன் அதுக்குள்ளே வந்துட போகிறான். அங்கே போனால் கீழே ஒரு பொட்டி இருக்கும், அந்த பொட்டி கையிலையே திறந்துடலாம். அதுக்கு ஒரு ஒயர் வேறு, அதை கட் பண்ணிட்டு திறந்தோன்னா கேண்டில்ஸ் இருக்கும். இந்த கேண்டில்ஸை கொண்டு போய் வண்டிக்குள்ளே போட்டுடலாம். அடுத்தது நம்ம இப்போ சினிமாவுக்கு போகணும். சினிமாவுக்கு போய் பர்ஃப்யூமு, அப்புறம் ஆலன் வ்ரன்ச்னு ஒன்று இருக்கும், அதை இப்போ எடுக்கணும். சரி, கதவை திறந்து கேண்டில் கீழே போட்டுடலாம். கீழே போட முடியல, இதுங்க கீழே போட்டுடலாம். உள்ளே தூக்கி போட்டு நான் இந்த பர்ஃப்யூமிங் கிடச்சிருச்சு. அடுத்தது அந்த ஆலன் வ்ரன்ச்சு தான், வாயில் வேறு வரமாட்டேங்குது. அது ஒரு கார் டிக்கியில் இருக்கும், அதான் ட்ரங்க்குங்க. தான் இந்த ஆலன் வ்ரன்ச் எடுத்தாச்சு. இப்போ அதையும் போய் நான் வண்டியில் போட்டுடலாம். இப்போ அதையும் போய் போட்டு நம்ம எங்கே போகணும், சினிமாவுக்கு போகணும். சரி, சினிமாவில் தான் இருக்குமா, சாரி, சிமிட்ரிக்கு போகணும். வேறு எனிமி க்ளோஸுங்குது, நல்ல வேலை. சிமிட்ரிக்கு போயிட்டு அந்த கேண்டில் இந்த ராடு பையனோட அப்பா இருப்பார், அவரோட இடத்துல வந்தோன்னா அந்த ராடு பைப்பில் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பற்றி இந்த கேண்டிலை பற்ற வைப்பான். அப்போ அந்த மேட்ச்டிக்கை கீழே விட்டு போயிடுவான். இதுதான் அவன் அப்பா. அது நம்ம போட்டு வேறு வேலையை பார்க்க போகலாம். அவன் வேறு நம்மளை எங்கேயோ பார்த்துட்டான் போல், சவுண்டு கேட்குது. டேய், எங்கடா இங்கே வந்துட்டேன்? என்ன ப்ரோ, நீங்கள் போங்க ப்ரோ. நம்ம இந்த சைடு போய் அந்த சைடு போயிடலாம், அவன் எங்கிட்டாவது போயிடுவான். அட, எங்கிட்ட சரி, வாய் வேறு குளருது. எந்த சைடு போனாலும் வந்துடுறான் இவன் ஒருத்தன். இந்த சைடு போய் அந்த சைடு வந்துடலாம். இதுக்குள்ளே க்ரௌச் பண்ணி திரும்ப எந்திரிச்சு எதுக்கு இந்த சைடு வந்தேன்னு தெரில, ஆனால் வந்துட்டேன். அப்புறம் இங்கே வந்தான். அவன் எங்கே இருக்கான்? நான் அந்த சைடு போயிட்டான். நம்ம நைஸாக இந்தாண்ட வண்டியில் ஏறி நைஸாக சர்க்கஸ் போயிடலாம். இப்போ சர்க்கஸில் போய் ஒரு வீட்டுக்குள்ளே போனால் ஹேங்கர் இருக்கும், அந்த துணி தொங்க போடுறது. அப்புறம் திறந்து இங்கே மேலே ஹேங்கர் இருக்கும், அதை எடுத்துப்போம். எடுத்துகிட்டு போய் நேராக அந்த சர்க்கஸ் மேலே ஒரு கம்பி போகும். அங்கே மேலே ஏறினிங்கன்னா ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பியில் அப்படியே வலிக்கிட்டே போயிட வேண்டியது தான். இது வேறு கேம் ஹேங் ஆயிடுச்சு. எங்கடா இங்கே போய் விழுந்துருச்சு ஹேங்கரு. எங்கள் அந்த ஹேங்கரை எடுத்துப்போம். என்ன எடுக்கவே முடியல. இந்த ஹேங்கர் அப்படியே அந்த ஒயரில் ஜிப்லைனிங் போகிற மாதிரி நேராக அந்த சர்க்கஸ் டென்ட்டுக்கு மேலே போனீங்கன்னா ஒரு ஓட்டை இருக்கும். ஓட்டையில் ஆல்ரெடி ஆனால் ஓட்டையை தைச்சி வச்சுருப்பானுங்க. இதில் அப்படியே குதிச்சோன்னா இங்கே உள்ளே போயிடலாம். அப்புறம் இந்த ஹேங்கரை தள்ளி விட்ருக்கலாம். சரி, இது ஃபஸ்ட்டு தள்ளணும். தள்ளி உள்ளே போனீங்கன்னா சீவேஜ்குள்ளே போகும். இங்கே போனால் இங்கே உள்ளே ஒரு டனல் மாதிரி வரும். எங்கே அந்த சைடு லாக்கடாக இருக்குது. இங்கே இருக்குது இந்த டனலு. இதை ஓப்பன் பண்ணி அப்படியே க்ரௌச் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போய் கருகுமுன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெளிச்சம் வந்துடும். அப்புறம் இங்கே அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல திறந்தா கேஸ் இருக்கும். அது என்னமோ ஒரு கேஸ் சிலிண்ட்ரு. அப்புறம் அது அந்த ஆலன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு திறக்கணும். சரி, ஃப்ரெண்ட்ஸ் வச்சு திறக்கணும். ஒவ்வொரு ஸ்க்ரூவாக கழட்டினோன்னா அப்புறம் அது கையோடு வந்துடும். அதை கழட்டிட்டு நம்ம நேராக வண்டியில் போய் போட்டுடலாம். என்னடா இது, மேலே வேறு ஏற முடியல. அப்படி 7 மலையை தாண்டி 7 கடலை தாண்டி இந்த டோரை திறந்து போனோன்னா இங்கே இது உள்ளே போட்டுடலாம். அப்புறம் இங்கே கேட் ஃபுட் அதே அந்த ஹேங்கர் எடுத்த வீட்லேயே இருக்கும். அந்த கேட் ஃபுட்டையும் எடுத்துகிட்டு நம்ம வண்டியில் போட்டுடலாம். முன்ன சொன்ன மாதிரியே தான் 7 மலையை தாண்டி 7 கடலை தாண்டி இதை கொண்டு இங்கே போட்டுடலாம்.
அப்புறம் வந்து இந்த பெர்ஃப்யூம் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தா அவன் ஒரு டோர் நாப் கொடுப்பான். அதுக்கு வேறு ஒரு ஸ்பெஷல் பாஸ் வேணும்ன்ட்டு அவனுங்க என்னமோ போக்கிமான் கார்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பானுங்க. கடைசியில் ஒவ்வொரு குப்பை தொட்டிகளுக்குள்ள கையை விட்டு கிடச்சிச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் அவனுங்கிட்ட அந்த டோர்கிட்ட காட்டினா அப்புறம் கதவை திறந்து விடுவானுங்க. இப்போ வந்து அந்த பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கலாம். அந்த பர்ஃப்யூம் இங்கே தான் எங்கேயோ போட்டேன். இந்த இங்கே இருக்குது. பர்ஃப்யூம் பாட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். இந்த அங்கே உள்ளே ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவன் பேர் மைக்கு. சூப்பர் கூலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டோர் நாபை கொடுத்துட்டான். இது என்னமோ ஈவில்லனில் வர டோர் நாப் மாதிரியே இருக்குது. அது அப்புறம் இதை உள்ளே போட்டு நம்ம ஓகே சிமெண்ட்ரி சூஸ் பண்ணிடலாம். அங்கே சிமெண்ட்ரிக்கு வந்து இந்த டாம் ஸ்டோன் மேலே கேட் ஃபுட் வச்சோன்னா அங்கே மேலே இருந்து ஒரு பூனை ஓடியாரும். அந்த பூனை இது வேறு லேக் ஆகுது. இந்த பூனை அப்படியே அலேக்காக தூக்கிட்டு போய் வண்டியில் போட்டுடலாம். வண்டியில் போடுறதுக்கு போல் கண்டிப்பாக இங்கேயே இருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம சினிமாவுக்கு போகணும். இந்த பூனை எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு ரூமில் ஒரு கேட் அலாம் கிளாக் மாதிரி இருக்கும். இந்த பூனை அது கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எங்கிட்டுறா இங்கேருந்தே வந்தேன். சரி இவன் கூட ஒரே ரோதனையாக போச்சு. அப்புறம் இங்கே வந்து இந்த கேட் அலாம் கிளாக்கை எடுத்துட்டோன்னா இங்கே என்னடா எல்லா இடத்துலையும் வந்து கழுத்து இருக்கிறேன். இவன் கூட ஒரே பிரச்சனையாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதை எடுத்துகிட்டு நம்ம வண்டிக்குள்ளே போயிடலாம். ஓகே இப்போ சிமெண்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு. இந்த கேஸ் சிலிண்டர் எடுத்துப்போம். அது என்னமோ கேனிஸ்டர்னு என்னமோ போட்டிருக்கு. இந்த கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு கம்பி பையன் மண்டையில் படாத மாதிரி இங்கே வந்து இதில் வச்சோன்னா இதையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சோன்னா வந்து அங்கே ஒரு அதை முன்னே சொன்ன மாதிரி அவன் அப்பாவுக்கு இதுவாக்குறேன்னு வச்சுருப்பான். தீப்புட்டி தான் இந்த இடத்துல இருக்குது. மேட்ச் பாக்ஸு அதை எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சிட்டோன்னா அவ்வளோதான் மீன் வெடிச்சிரும். இந்த டோர் நாப் கீழே போட்டுருந்துச்சு எடுத்துப்போம். என்னடா இதை எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ள ஒரு டோர் மாதிரி இருக்கும் கேபினெட் மாதிரி. அதில் இதை போய் ஃபிக்ஸ் பண்ணி திறந்தோன்னா அவ்வளோதான் கேஜிக்கு கிடச்சிருச்சு. அதை வேறு ரொம்ப வின்டேஜ் அதுக்கும் பின்னாடி இருக்க மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கானுங்க. கேஜிக்கு எடுத்துகிட்டு நெய்பர்ஹுட்டுக்கு போகலாம். போனோன்னா அப்புறம் தான் இந்த பொண்ணோட லாக்கை திறந்தாச்சு. இந்த வண்டி வருது முன்னையிலேருந்து எகிரி குதிச்சா அந்த பொண்ணு என்னால் முடியாதுன்றுச்சு. அடி பாவி இதுக்காக ஒன்று அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு காப்பாற்றணும். எனக்கு அடி விழுந்துடும், என்னால் குதிக்க முடியாதுன்றுச்சு. திரும்ப ஐஸ்கிரீம் பார்ட் 3க்காக என்னென்னமோ பண்ணுறானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணு என்னமோ பண்ணிட்டு போகுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.